மார்னிங் monkeys. வீடியோவை ஹைப் பண்ணுறோம். நம்ம ஹைப் பண்ணோம். என்னடா நேற்று ட்ரெண்டிங் ஆப்ஷன் தூக்கிட்டாங்கன்னு தெரியும். ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தேன். கொஞ்ச நாளாக வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத சேனலுங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ ஹைப் பண்ணிங்கன்னா அது வந்து முன்னாடி காட்டும். ஆனால் ட்ரெண்டிங்கிற பேரில் ஃபேமஸான சேனலே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அன்னோன் சேனல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்ஷன்லாம் பார்த்தேன். முறை நான் போட்ட 2 வீடியோவும் ஹைப்லாம் பண்ணி அது மேலே வந்திருக்கு போல். நான் 97 27 ஏறிக்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு மாதத்துக்கு 3 வீடியோ 3 முறை தான் பண்ண முடியும் போல். ஸோ அது ஆப்ஷன்லாம் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்லாம் இல்லை, நான் பாட்டு பேசினேன், அதோ தோணுச்சுன்னு பேசினேன். பரவாயில்ல. நேற்று திருப்பி இவர் திவாகர் வேறு ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். ஜிபி மூத்தோ வந்து கேஸ்ட் வைஸ் வந்து அவனை பற்றிலாம் நான் பேச மாட்டேன்னு சொன்னதெல்லாம் பார்த்துட்டு அவரை வேறு கம்பேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த வீடியோவே நான் அப்புறம் தான் பார்க்குறேன். கடப்பாப்பா அந்த டாபிக் விடுவோம். இன்றைக்கி வந்து நேஷ்னல் அவார்டு விஷயத்தில் வந்து ஊர்வசி வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க போல். பிருத்திவிராஜோட கோட் லைஃப்க்கு வந்து கொடுத்துருக்கலாம் அப்படி. அவங்க வந்து உள்ளொழுக்கு அப்படிங்கிற படத்துக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் வாங்கியிருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி இது தரல போல், இது அடுத்த வருஷத்துக்கு தருவாங்க போல் கோட் லைஃப்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நியூஸ்லாம் பார்த்துட்டு. ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் எங்கள் மைண்டில் அந்த படத்தை மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணலை. பார்த்தா டிசம்பர் 2023. சரி ஓகே டிசம்பர் தானே, அடுத்த வருஷம் தள்ளிப்பாங்க போல் சென்சார் ஆன கணக்குன்னு நானும் ஒரு கணக்கு போட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த படத்தை ஃபைனல்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் தரல போல். எனக்கு அந்த படத்தை ஏன்டா விட்டாங்கன்னு மாதிரி இருந்துச்சு. லிரிக்ஸ் தரல, அதில் ரஹ்மானோட நீங்கள் பிருத்திவிராஜை விடுங்க, ரஹ்மானோட பெம்மானே பாட்டெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிருத்திவிராஜில் எப்படி அதை இந்த மாதிரி தான் சொல்லுது, எப்படி அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படத்தை எப்படி அவரை வந்து ஸ்னப் பண்ணாங்க. ஏன்னா அது காரணம் எம்புரான் தான் காரணம். அதில் வந்து அரசியல் சார்ந்து தவறாக இருந்ததுனால அவங்க வந்து எப்போதும் கூட தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு என்னடான் மாதிரி இருந்துச்சு. யார் ஜட்ஜுனா இவர் லகன் டைரக்டர் அஷ்டோஷ் கவரேகர். அவர் வேறு ஒரு ஈவெண்ட்டில் ஃபெஸ்டிவலில் படத்தை பாராட்டியிருக்காரு. இங்கே ஜூரியில் ஃபைனல் ரவுண்டில் மாற்றி பேசியிருக்காரு. ஏன்னு நமக்கு தெரியும், அதை வந்து நம்ம வச்சுக்க வேணாம். ஆனால் அரசியலையும் கலையும் ஒன்று சேர்க்கணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதில் என்ன, ஏன்னா கேரளா ஸ்டோரிங்கில் படத்தில் வந்து கேரளாலே பெரிய பிரச்சனை தப்பான இன்ஃபர்மேஷனில் எடுத்த ஒரு படத்தை வந்து அவார்டு கொடுத்து அது ஒரு இது ஒன்று கடுப்பொன்னா இருக்குது. சும்மாவே இந்தியன் சினிமானா உங்களுக்கு சவுத் இந்தியாவே தெரியாது. பாலிவுட்னு போட்டு இங்கிலீஷ் ஹிந்தியில் போயிடுவாங்க. பாலிவுட் டான்ஸ்னு ஆடுவானுங்க. பார்ப்பேன் ஏன் அவங்களுக்கு சவுத் இந்தியான்னு இருக்கிறது ஃபாரின்காரங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இது இந்தியானா போட்டு இது இந்த சோழி இந்த குச்சி வச்சு ஆடுவாங்கள்ல, தாண்டியா ஆட்டம், தாஜ்மஹால், ஹோலின்னு போயிடுவான். அவன் இந்த பக்கம் பாம்பேக்கு கீழே ஒரு 5-6 ஸ்டேட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சினிமாலேயும் ஒன்றும் பெருசாக சரி ஜவான் ஷாருக்கானு கொடுத்தாங்க சரி, ஆனால் கோட் லைஃப் கொடுத்துருக்கலாம். என்ன படம் இல்லை, என்ன படம், ரொம்ப நல்ல படம். சும்மா இன்னொன்று அவர் பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு, நான் அவார்டுக்கெலாம் நான் வந்து இதை வந்து ஒரு கோல் போஸ்ட்டாக வச்சு நான் படம் யோசிக்கலான் இருக்காரு. ரஹ்மான் எப்படியும் கண்டுக்க போகிறதில்ல, அவரெல்லாம் பார்த்துட்டு அது கெஸ் பண்ணியிருப்பார். இன்னொன்று அவங்க வந்து இந்த கதையை வந்து நமக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு பண்ணியிருப்பாங்கன்னு மாதிரிலாம் அந்த ஒரு ட்ரை பண்ணுறது தெரியல. ரொம்ப ஆத்தென்டிக்காகவே இருந்திருக்காங்க. அதில் கோவிலில் படம் நின்று மேக்கிங்லாம் பார்த்தேன். கோவிலில் நின்று அந்த டெசர்ட்டில் பிரேக் விட்டு திருப்பி நீ இழைக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டர் வந்து பிளெஸி வந்து சொல்லி நான் இழைச்சிக்கிறேன், திருப்பி வெயிட்டு போட்டு மறுபடியும் இழைச்சி நான் தப்பிச்சு போகும்போது அந்த பேண்ட்டை கழட்டுவார், எலும்பு ஃபுல்லாக தெரியும் இடுப்புலேருந்து கால் வரைக்கும். உண்மையிலே இழைச்சிருக்கான் அந்த ஆள். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, உடம்பை வருத்தினா தான் ஆக்டிங்கா, ஏன் இப்போ முகத்தில் வந்து பண்ண ஆக்டிங் இல்லையா, அதை வச்சு தான் பார்ப்பீங்களா ஒரு கேள்வி ஒன்று வரும். ஏன்னா இப்போ ஐயில் வந்து விக்ரம் பண்ணுறாரு, உடம்பு இழைச்சாரு, கிறிஸ்டின் பேல் வந்து உடம்பு இழைச்சாரு, இது மாதிரிலாம் கணக்கு இருக்கும். இப்போது ஆக்டிங்கிறது என்ன, இப்போ வெறும் இப்போது எனக்கு ஒரு ரோல் ஒன்று தராங்க, ஒரு நல்ல கஷ்டப்படுற அப்பாவா, ஃபேமிலியை மேய்க்கிற அப்பாவா பார்த்து ஒரு அப்பாவும் தன் வாழ்கிறான். அதே இன்னொரு படம் வந்து படத்துக்காக இழைச்சி ரொம்ப பருத்தி ரோல் பண்ணுறான். அப்போ இந்த அப்பாவை நடிக்கலையா, அப்போ ஆக்டிங்கிறது அப்போ எனக்கு என் ரோல் வந்து இழைக்கலை அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவார்டு இல்லைன்னு ஆயிருமா, அப்போ நல்லா நடிக்கலையா அப்படிங்கிற பேச்சு எப்போவுமே இருக்கும். உடலை இது வருத்திக்கிட்டாதான் ஆக்டிங்கா, அவன் இப்போ மற்றவங்க நல்லா பண்ணலையான்னு. ஆனால் இந்த படத்தில் அப்படி கோட் லைஃப்பில் இருக்காது. உடல் வருத்துறாங்களோ இல்லையோ நடிப்பாகவே அந்த படம் வந்து பிருத்திவிராஜை நம்பி தான் இருக்கேன். படத்தில் அவர் யாருமே இருக்க மாட்டாங்க. படம் ஃபுல்லாக பாலைவனமும் அவர் மட்டும்தான். அதை வந்து வேணான்னு சொன்னது ரொம்ப வருத்தம். இன்னொன்று அவார்டுக்கு வேலை செய்யலைன்னு பிருத்திவிராஜ் சொல்லலாம், ஆனால் அது ஒரு சந்தோஷம் தானே. அவ்வளோ நான் இன்னொன்று படத்தில் வேலை பார்க்குற க்ரூக்கெலாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா சினிமா ஷூட்டிங்லலாம் ஒரு 100-200 பேர் வந்து நமக்கு பேர் தெரியாதவங்க வேலை செய்வாங்க. டிரைவர் அண்ணாலேருந்து மேக்கப்லேருந்து மேனேஜர் அண்ணாலேருந்து சாப்பாடு போகிற அக்கா வரைக்கும் அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு அழகான சீன் ஒன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் போச்சுன்னா அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி அது ஒரு நாள் சம்பளம் தான், ஆனால் ஒரு அழகான ஆர்ட் ஒன்று நடுவு க்ரியேட் ஆகுதுலாம், எல்லா கண்ணும் அந்த இடத்த பார்க்குறது கிளாப் பண்ணலாம். ஆனால்
பார்த்துருக்குறேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்மளாம் கஷ்டப்பட்டோம்னா டெசர்ட்டில் இந்த படத்தை கிடச்சிருக்கா. ஏன்னா தியேட்டர் ஓடுனா இதோட முடிஞ்சிடும், நடிக்கிறவங்களோட முடிஞ்சிடும். ஓகே, இவங்க ஊர்வசி இது உள்ளொழுக்குன்னு படம், உள்ளொழுக்குவா பார்ப்போம். உள்ளொழுக்குன்னு படம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னும் எனக்கு அவார்டு போவேனா இல்லையான்னு தெரியல, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. அது செம்ம கட்ஸில், அது தைரியம் தான். அவன் கேரளா நம்மளே வெற்றிமாறன் அவார்டு வாங்க போகலான்னு நினைக்கிறேன். அப்புறம் இளையராஜா வந்து பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொடுக்கும்போது ஏன் அப்போ நல்ல பாட்டு போடலையா அப்படின்னு சொல்லி அது ஒன்று. ஏன் ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறீங்க? பாட்டுக்கு போடுற அதே ஒழிப்பு தான் பிஜிஎம்க்கும் போடுவோம், ஏன் தனித்தனியாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முறை கேட்டார். இப்போ அதூர் கோபாலகிருஷ்ணன் நம்ம எல்லோரும் மதிக்கிற டேரக்டர், அவர் கேஸ்டிஸ்ட்டு ஏதோ பேசியிருக்காரு, பேச்ச மாற்றி விட்றாங்க. அது ஃபுல்லாக படிச்சுட்டு என்னன்னு பார்ப்போம். அதை ஜனங்க இப்படி போட்டு பண்ண என்ன அர்த்தம்? அவரது ஒரிஜினல் அந்த நாவல் எழுதினவர், அவரோட இது அந்த இன்டர்வியூலாம் பார்த்தேன். பாவம் மனுஷன், அவருக்கு இதெல்லாம் படமாக மாறும், நாவலாக எழுதலாம் தெரியாது. தப்பிச்சு புள்ளக்குட்டியை பார்த்தா போதுன்னு ஓடியான்ட்டார். லேட்டாக அது நாவலாக மாறிச்சு. அவர் பார்த்தேன். அப்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, திருப்பி சான்ஸ் இருந்தால் அந்த இடத்த போய் நீங்கள் பார்க்க முடியுமா உங்களாலனா? கேள்வி கேட்குறதுக்குள்ளே படக்கணி இல்லை இல்லை இல்லைன்னா அவர் அப்படியே ட்ராமா வந்துட்டு போகுது. இல்லை, நான் வாழ்க்கையில் திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே இடம் அதுதான். அங்கேருந்து கிளம்பும் போதே நான் தான் யோசித்தேன், இந்த இடத்த நான் பார்த்துடக்கூடாது. அந்த வலி வந்து எவ்வளோ தூரம் ஒரு மனுஷனை போட்டு படத்தில் புத்துரஸ் தப்பிச்சிருவார். தப்பிச்சிரும், படம் முடிஞ்சு ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம். அந்த கோக் பாட்டில் அப்படியே விழுந்து ரோட்டில் வந்து விழும்ல, அப்பா ரோடு வந்துருச்சுறான். ஒரு கார் ஒன்று வரும், அந்த காரில் ஏற்றுவர முடிஞ்சுது. படம் முடிய போது ரிலாக்ஸ் ஆனால் திருப்பி ஒரு ஹாலில் போய் வைப்பாங்க. தப்பிச்சு போனவங்களாம் ஒரு ஹாலு. அங்கே வந்து ஷேக்கு வந்து நான் தான் உன்னை காசு கொடுத்து வாங்கினேன்ல வாரஸ். ஐயோ ஏய் திருப்பி மாடணும் அல்றதுக்குள்ளே அப்புறம் பார்த்தா வேறு வீசாவில் வந்ததுனால விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு தோற்று போனவனோட கதை. அவசரம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தோற்று போயிட்டேன். பாருங்கள், சினிமாவில் அந்த கதை வந்து நமக்கு கதையாக ஜெயிச்சிட்டார். பாலைவனத்துலேருந்து திருப்பி ரோட்டுக்கு வந்து கதையாக ஜெயிச்சிட்டார். ஆனால் ஊருக்கு போனால் அது ஜெயிச்ச கதை இல்லை, ஓடி வந்தவன் கதை தான். உயிரை காப்பாற்றிக்கிறது அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் சாப்பாடு கண்டா அப்படி இருப்பாங்கன்னு தெரில. நமக்கு படமாக தான் அது அட்வென்ச்சரு. அவருக்கு லேட்டராக நாவல் படம்னு வரும்போது அந்த மாதிரி வந்துருக்கும். வருத்தம் தான். தேட்டரில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது ஜாலியாக படம் போடலான்னு சொல்லிட்டு இது போயிட்டோம். பார்த்துட்டு ஆத்தின்னு சொல்லிட்டு ஒரே அழுவேன். ஆனால் ரொம்ப ரஹ்மானோட பெஸ்ட்டு ஒர்க் அது. சரி, இப்போ இந்த சர்வைவல் படம் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்லாம் என்னென்ன படம் சொல்லலாம்? டேனி பாயிலோட 127 ஹவர்ஸ் படம் ஒன்று இருக்கும். ஒரு பையன் சைக்கிளில் போய் கேவுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவன் கையை அவனே அறுத்துட்டு வெளியே தப்பிச்சு, ட்ரூ ஸ்டோரி. அப்புறம் கேஸ்டவே, டாம் ஹேங்க்ஸோட கேஸ்டவே, ராபர்ட் ஜெமகிக்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். அவர் வந்து மாட்டிருப்பார் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில், தப்பிச்சு போன ஒரே ஒரு ஆள். இதெல்லாம் உண்மை கதை, எப்படி தாண்டி வெளியே வந்தாருன்னு. லைஃப் ஆஃப் பை சர்வைவல், ஓகே அது ஓகே, அதுவும் வச்சுக்கலாம். ரெவனண்ட், முக்கியமாக ரெவனண்ட் கேப்ரியோ. ஏன்னா கேப்ரியோவுக்கு ரெவனண்ட் கொடுத்தாங்களேடா, பிரித்விராஜுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, அதான் இன்னைக்கு போனோம். இன்றைக்கி ஆஃபீஸ் போனோம். ஆஃபீஸ் போயிட்டு, இல்லை ஆஃபீஸ் போனால் வெளியே போனான்னு தெரில, நம்மளுக்கு வேலை இருக்குது, முடிச்சுட்டு அடுத்து வேலையெல்லாம் பார்க்கணும். ஓகே, பார்ப்போம். குட் மார்னிங் மங்கீஸ்.